அரசினர் தனி தீர்மானம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசு 2023ஆம் ஆண்டு மக்களவை, அனைத்து மாநில சட்டமன்றங்கள் மற்றும் டெல்லி யூனியன் பிரதேச சட்டமன்றத்தில் பெண்களுக்கென 1/3 பங்கு தொகுதி ஒதுக்கீட்டை கட்டாயமாக்கி 106வது அரசியல் சாசன திருத்த சட்டத்தினை 2023 செப்டம்பர் 28 நிறைவேற்றி 2026 ஏப்ரல் 16 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இருப்பினும் மேற்படி தொகுதி ஒதுக்கீடானது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் அதை தொடர்ந்து நடக்கும் தொகுதி மறுவரையறை பணிகளுக்கு பிறகுதான் முழுமையாக நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒன்றிய அரசு 2026ஆம் ஆண்டு 131வது அரசியல் சாசன திருத்த சட்ட மசோதாவையும் 2026ஆம் ஆண்டு தொகுதி மறுவரையறை சட்ட மசோதாவையும் தாக்கல் செய்து 2026 ஏப்ரல் 17 2/3 பங்கு உறுப்பினர்களில் ஆதரவு இல்லாமல் மசோதா நிறைவேறவில்லை. அவ்வாறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்புடன் பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை இணைப்பதால் அதனை நடைமுறைப்படுத்த மேலும் பல ஆண்டுகள் காலதாமதம் ஆகலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் மகளிருக்கென 1/3 பங்கு தொகுதி ஒதுக்கீட்டு செய்து சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்த போதிலும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படும் கால தாமதத்தினால் அச்சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் நோக்கம் நிறைவேறாமல் காலம் தாழ்த்தப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இது பெண்களின் அரசியல் உரிமையை மறுக்கும் செயலாகும். எனவே மகளிருக்கான தொகுதி ஒதுக்கீட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையுடன் இணைத்து அதனை ஒத்திவைக்கக்கூடாது. மேற்படி தொகுதி ஒதுக்கீட்டை விரைந்து நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்புடன் பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை இணைப்பதால் ஏற்படும் காலதாமதத்தின் காரணமாக பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை ஒத்திவைக்கக்கூடாது என்றும் அதை விரைவாக அமல்படுத்த தகுந்த அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி பொருளாதார முன்னேற்றம் பெற்று வரும் நிலையில் கடந்த 50 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையை அப்படியே நிலைநிறுத்த வேண்டிய கட்டாய தேவை உள்ளது. எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு தேவையான மற்றும் உரிய சட்ட திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டுச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தினை அமுல்படுத்த மேலும் காலதாமதம் இல்லாமல் தற்போது 543 என்ற நிலையிலேயே 1/3 பங்கு தொகுதி மகளிர் தொகுதிக்கு வருகின்ற 2029 பாராளுமன்ற தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முன்மொழியும் தீர்மானிக்கப்பட்டுச்சு. ஆகவே மேற்கூறிய காரணங்களால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டமன்ற கட்சியின் தலைவர்களும் ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டை முன்னிறுத்தி கட்சி வேறுபாடின்றி ஒருமித்த குரலில் பேச வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி நாம முன்மொழிகிற தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆர். செல்லசாமி அவர்கள் இது குறித்து கருத்துக்கள் தெரிவிக்க விரும்பலாம். மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தமிழ்நாட்டிற்கு இது ஒரு தண்டனையாக கொடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 1976ஆம் ஆண்டு சட்ட திருத்தத்தின் போது தமிழ்நாட்டின் தொகுதிகள் 41 39ஆக ஏற்கனவே குறைக்கப்பட்டது. அதுதான் வரலாறு. தற்போது இது நிறைவேற்றப்பட்டால் மேலும் பாதிப்பு அதிகமாக இருக்கும். மாநிலங்களோடு ஆலோசிக்கப்படாமல் எல்லையை நிர்ணயம் செய்யக்கூடாது என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய அரசினுடைய நோக்கமாக இஸ்லாமியர்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் வாழ்கின்ற இடத்தில் வெற்றி பெற முடியும் என்ற நிலையிலேயே அவர்கள் வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் வெற்றி பெற முடியாத அளவில் அந்த எல்லையை பிரிப்பது, அதே மாதிரி தலித்துகள் வாழ்கின்ற அவர்கள் வெற்றி பெற முடியும் என்ற அந்த தொகுதிகளுடைய எல்லையை பிரிப்பது,
எங்கும் வெற்றி பெற முடியாத நிலையை உருவாக்குவது என்ற நிலையிலே ஒன்றிய அரசு அப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை நிச்சயமாக செய்யும். எந்த மாநில உரிமையும் பாதிப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது. தற்போது இருக்கின்ற எண்ணிக்கையிலேயே மாற்ற வரக்கூடாது என்று நாம் கருதுகின்றோம். மக்களவை மாநிலங்களிடையே சதவிகிதம் 2.2:1 என்ற சதவீதத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரிக்கிறேன். தொகுதி மறுவரையை தொடர்பான இந்த மசோதாவில் சட்ட முன்வழிவு இதுவரைக்கும் மத்திய அரசுல சட்ட முன்வழிவு இதுவரை கொண்டு வரவில்லை. அப்படி இருக்கையில் நம் தமிழ்நாட்டில் அந்த கொண்டு வருவதை எந்த அடிப்படையில் இது சரியாக இருக்கும் என்பதை நான் கேட்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் சட்ட முன்வழிவு நம்மளுடைய மத்திய அரசு கொண்டு வரவில்லை. மக்கள் தொகை அடிப்படையில தான் இந்த தொகுதி மறுவரை செயல்படுகிறது என்று நாம் நினைத்தால், இன்றைக்கு தமிழகத்தை விட பல்வேறு மாநிலங்களில மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. அந்த மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு காரணத்துக்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற எம்பிக்களினுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கிறது. எனவே மத்திய மாநில அரசுகள் இரண்டும் கலந்து எல்லா மாநிலங்களுக்கும் 50% நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கணிசமாக உயரும் வகையில் சமமாக கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலும் நம்மளுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை உயரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மக்கள் தொகை மறுசீரமைப்பில் உறுதியாக தமிழ்நாட்டுக்கு 59 எம்பிக்கள் மேல் வரும்பொழுது 7-8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி வீதம் கண்டிப்பாக வரும்போது அது சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எம் போஜராஜன் அவர்கள். அவசரம் என்ற எதற்கு என்று எனக்கு புரியவில்லை. இன்னும் அவர்கள் சில உறுப்பினர்கள் சொன்னது போல் ஒரு முன்விடிவு காலகட்டத்தில் தான் அந்த பரிசீலனை தான் இருக்கின்றது. ஆனா மாற்றம் ஒன்றுதான் நிரந்தரம். சேஞ்சஸ் ஆர் ஒன்லி பெர்மனன்ட். அந்த மாற்றம் மக்கள் வேண்டும் என்றதனால்தான் இன்று நீங்கள் எல்லாம் இன்று அமைச்சரவையில் இருக்கிறீர்கள். ஆனால் காலப்போக்கில் அந்த மாற்றத்தை நாம் தேவையான மாற்றத்தை ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் சிலர் சொன்னாங்க 550 பேர் அமரக்கூடிய ஒரு மண்டலத்தை சபையை கட்டியிருக்கிறார்கள் என்று. 850 பேர். இன்னைக்கு நம்ம ராமச்சந்திரன் சகோதரர் ஒரு வீடு கட்டினா அவரும் அவருடைய மனைவிக்கு மட்டுமான ஒரு வீடு கட்ட மாட்டார். நாளைக்கு அவங்களுடைய குழந்தைகள் வருவாங்க. அதனால ஒரு 4-5 ரூம் கட்டினானா இவர் ஏதோ கணக்கு போட்டு கட்டுறாருன்றது அல்ல. எதிர்காலத்தின் வளர்ச்சிக்காக, எதிர்காலத்தில் தேவைக்காக அன்னைக்கு இடிச்சிட்டு கட்டிட்டு இருக்க முடியாது. அதனால ஒரு திட்டம், எதிர்காலத்தை நினைத்து அடுத்த தேர்தலை நாங்கள் நினைக்கவில்லை, அடுத்த தலைமுறையை, அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே இவ்வளவு அவசரப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். மாண்புமிகு உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டு எடுக்கப்படுகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த தொகுதி வரையறை நடத்தப்படுமே ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதை கடுமையாக எதிர்க்கும் என்று அந்த நேரத்தில் பதிவு செய்த கையோடு, அதே நேரத்தில் இன்றைக்கு 543 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் இருக்கின்றன. விகிதாச்சார அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் இது 7.18 வருகிறது. இந்த 7.18 விகிதாச்சார அடிப்படைக்கு குறையாமல் இந்த தீர்மானத்தை தொகுதி மறுவரையை ஒன்றிய அரசு செய்யுமே ஆனால் அந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கும் என்று அன்றைக்கு அந்த கூட்டத்தில் பதிய வைக்கப்பட்டது. இது குறித்த எந்த சட்ட முன்வடிவோ அதிகாரப்பூர்வ அறிவிப்போ இதுவரை வெளிவரப்படவில்லை. எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கொடுக்கல. நேத்திய இந்த சட்டமன்ற நிகழ்வில் கூட மாண்புமிகு வேப்பனஹள்ளி சட்டமன்ற உறுப்பினர் ஒசூர் விமான நிலையம் குறித்து கேட்டபோது மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவா சொன்னாங்க, ஆதாரம் இருந்தா கொடுங்க, ஆதாரத்தை வைத்து பேசுவோம், வாய் வழி செய்தியெல்லாம் வைத்து பேசுவது முறையாக இருக்காது என்று மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் இதே அவையில் பதில் சொன்னார். ஆனால் இன்னைக்கு செவி வழி செய்தியை வைத்து ஒரு தீர்மானத்தை நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய தொகுதியை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நிர்வகிப்பது
வாய்ப்பே கிடையாது. எனவே இன்றைக்கு இந்த சட்டம் வருமா வராதா என்றெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த இந்த தீர்மானத்தை திரும்ப பெற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால், நடந்து முடிந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்முடைய கட்சி உட்பட அனைத்து கட்சியும் சேர்ந்துதான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் என்று சொன்னால் அன்றைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு என்று அரசியல் இரட்டை நிலைப்பாடு என்ற பொருள் ஆகிவிடும். மேலும் இத்தீர்மானத்தை நிறைவேற்றுகிறீர்கள் என்று சொன்னால் இதில் ஒருமனதாக என்ற வாக்கியத்தை நீக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க உங்க கருத்தை மட்டும் சொல்லி முடியும். எந்த வாக்கியத்தை போட்டு நிறைவேற்றுவதை பற்றி நான் முடிவெடுப்பேன். 1971 ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் 7.18% விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தொகுதி மறுவரையில் குறையக்கூடாது. இதுதான் எங்கள் தேர்தல் அறிக்கையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நாங்கள் தெரிவித்துள்ளோம். தொகுதி மறுவரையில் மாநிலங்களுக்கான தற்போதுள்ள விகிதாச்சாரம் குறையாமல் பாதுகாக்கப்படும் என்பது வெளிப்படையாக இல்லை. இந்த உறுதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியதால் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் 16/4/2026 அன்று நாளை நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேசுகின்ற போது தமிழ்நாட்டிற்கான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே உறுதியளித்துள்ளார்கள். மேலும் தற்போது நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரை மசோதா தாக்கல் செய்வதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத நிலையில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழக அரசு அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை இவ்வளவு அவசரமாக சட்டமன்றத்தில் அரசியல் தனி தீர்மானமாக கொண்டு வருகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டிற்கு சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா என்பது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமிழக வெற்றி கழக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றது. தொகுதி மறுவரையை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க மாட்டோம் என்ற தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த தனித்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். கூடுதலாக இதை மாற்றம் என்று சொல்கிறார்கள். மாற்றம் என்பது வளர்சிதை மாற்றமா தேய்சிதை மாற்றமா என்பதை நாம் விவாதிக்கலாம். ஆனால் இந்த தொகுதி மறுவரையறை மூலமாக இது ஒட்டுமொத்தமாக வடக்குக்கு மட்டும் வளர்சிதை மாற்றமாக இருக்கும், தெற்குக்கு இது தேய்சிதை மாற்றமாக இருக்கும் என்று சொல்லி, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு இருப்பதை சுட்டிக்காட்டி பலரும் மேலோட்டமாக கடந்து போய்விடுகின்றோம். இந்த தீர்மானத்தில் ஒரு திருத்தம் தேவை என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வட இந்தியாவில் மரியாதைக்குரிய முலாயம் சிங் யாதவ் அவர்களும் லாலு பிரசாத் யாதவ் அவர்களும் இதற்காகவே நாடாளுமன்றத்திலே போராடினார்கள். ஆனால் அவருடைய போராட்டத்துடைய நோக்கங்கள் மடைமாற்றப்பட்டு பெண்களுக்கு எதிரானவர்களாக அவர்கள் சித்தரிக்கப்பட்டார்கள். அவர்கள் வைத்த கோரிக்கையை தான் நான் இந்த அவையிலே இந்த திருத்தத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறேன். 33% அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் உள்ளிட ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் அமல்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான சமூக நீதியாக இருக்கவும். மொத்தத்திலே பொதுவாக 33% பெண்களுக்கு என்று கடந்து போய்விடக்கூடாது. இதற்கு மத்தியில் நியாயமான உள்ளிட ஒதுக்கீடு பரிசீலிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை இந்த திருத்தத்திலே சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். நன்றி. மகளிருக்கான இடங்கள் ஆட்சி அதிகாரத்தில் அவர்களுக்கும் உரிய பங்களிப்பு வேணும். அதுக்கு தொகுதி மறுவரையை செய்துவிட்டு தான் மகளிருக்கு அந்த இடத்தை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இருக்கிற ஒரு நிலையிலேயே வருகின்ற 2029 எல்லா மாநிலங்களிலும் 33 விழுக்காடு பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடு சமூக நீதியின் அடிப்படையில் வகுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தீர்மானத்தை வரவேற்று அமர்கிறேன். எதிர்கட்சி தலைவர்கள் தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேரில் எக்காரணம் கொண்டும் நம்முடைய தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. 2026 மக்கள் தொகை அடிப்படையில் எம்பி தொகுதிகளை நிர்ணயித்தால் தென் மாநிலங்களுடைய எம்பிக்கள் தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும். அதே நேரம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத வட மாநிலங்கள்
அவங்களுடைய எம்பிக்கள் தொகுதிகள் அதிகரித்துவிடும். எனவே தொகுதி மறுவரை திட்டத்தை, இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நடத்தக்கூடாது, நிறுத்தி வைக்க வேண்டும். 1971 சென்சஸின் படியே மக்களவை தொகுதிகள் தொடர வேண்டும் அப்படின்னு அந்த பிரசன்டேஷன்ல நான் தான் விளக்கி கூறினேன். அதுவே அந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி கூட்டத்தில் முக்கிய முடிவாக எடுக்கப்பட்டது. இந்த ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி அந்த மசோதாவுடைய நகலை தமிழ்நாடு எங்கும் எரிச்சு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் வெளிக்காட்டினோம். எங்கள் தலைவர் அவர்களே, அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய தலைவர் அவர்களே அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை எரித்தார்கள். அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டதை இந்த தீர்மானத்தில் இந்த அரசு குறிப்பிட்டிருக்கு. அந்த மசோதாவுக்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் காட்டிய எதிர்ப்பு தான் அந்த மசோதா பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டதற்கான காரணம். இந்த சூழல்ல டீலிமிட்டேஷன் சட்ட திருத்தத்துக்கான மசோதாவை ஒன்றிய அரசு மீண்டும் கொண்டு வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம், வரவேற்கின்றோம். ஒருவேளை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்காக டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் செய்யப்பட்டால் 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். அதில் ஏதாவது மாற்றம் வந்தால் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய விதிகாச்சாரம், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்போ இருக்கக்கூடிய 7.18 சதவீதத்தை குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நன்றி சொல்லுகிறோம் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு. இதில் எந்த கருத்து வேறுபாடு? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதில் உடன்படுகிறது அந்த முதல் குரல் கொடுத்தார். அதில் எந்த வேறுபாடும் கிடையாது. அதில் நாங்கள் ஆதரிக்கிறோம். நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரான அனைத்து சட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நீட்டாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், சிஏவா இருக்கட்டும். ஆனால் கடந்த 10 வருடங்களாக நமக்கான சட்டங்கள் நமக்கு எதிராக தான் இருந்துட்டு இருக்கு. அந்த சட்டம் வரும்பொழுது 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்யாமல் அந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சட்டம் நிறைவேறாது என்கின்ற ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளுடன் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் எங்களுடைய வேண்டுகோளை கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்தியாவுக்கு அவர் தான் உள்துறை மந்திரி. அவர் 16/4/2026 அன்று இப்படிப்பட்ட கருத்துக்கள் தென் மாநிலத்தில் நிலவுகின்ற காரணத்தினால்தான் உறுதியாக இந்த தொகுதி மறுவரை வருகின்ற பொழுது உங்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாது. தொகுதி மறுவரை செய்கின்ற பொழுது அதில் இப்போ இருக்கின்ற 7.18 விகிதாச்சாரம் குறையாமல் பார்த்துக்கொள்ளும் என்ற உறுதியை கொடுத்திருக்கின்றார். அதனால இப்போ கூட நீங்க நிறைய அமைச்சர் இருக்கிறீங்க, நிறைய உறுதிமொழி கொடுக்குறீங்க. இது எப்படி நம்புறது? அமைச்சர் உறுதிமொழி கொடுத்தா நம்பித்தான் ஆகணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சபையிலே ஒரு அச்சம் நிகழ்ந்திருக்கிறது. இருங்க சார், இருங்க, நான் பேசலாம் மட்டும் நீங்க இப்படி பிரச்சனை பண்ண என்ன சார்? இருங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம். அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டீலிமிட்டேஷனுக்கும் டிமானிட்டேஷனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன ஒற்றுமைன்னா, மாண்புமிகு இந்திய பாரத பிரதமர் அவர்கள் டிமானிட்டேஷன் அறிவிக்கும் பொழுது இந்தியாவில் இருக்கிற நிதியமைச்சரோடு கலந்தாலோசித்தோ அல்லது சீஃப் கேபினட் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா அவர்களோடு கலந்தாலோசித்தோ அல்லது மானிட்டரி டிபார்ட்மெண்டல் அவர்களோடு ஆலோசித்தோ கேபினட் செக்ரட்டரி அவர்களோடு ஆலோசித்தோ அந்த டிமானிட்டேஷன் மாண்புமிகு இந்திய பிரதமர் அறிவிக்கவில்லை. மாறாக விவாதங்கள் இல்லாமல் இரவு 8 மணிக்கு திடீரென்று அறிவித்தார் டிமானிட்டேஷன். அதே போலத்தான் இருக்கிறது.
டீலிமிட்டேஷன் எந்த நேரத்திலும் மத்திய அரசு கொண்டு வரலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடிடுறேன், புரட்சி தலைவர் நினைவாக, வித் யுவர் பர்மிஷன்ஸ். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறதோ என் நினைவுகள் எல்லாம் வழக்கம் போல காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையும் காலம் தானே மிச்சம் என்று சொல்லுகிற அந்த பாடலோடு நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை பொருந்திடும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம் என்று பல திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கின்றீர்கள். பேரவை இந்திய நிகழ்ச்சி இத்துடன் முடிவுற்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.